بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب هب لي من الصالحين فبشرناه بغلام حليم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أبخل الناس من بخل بالسلام وأعجز الناس من عجز عن الدعاء أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே, நாட்டிலே குற்றங்கள் நடைபெறுவதற்கு பெற்றோர்களுடைய சரியான வளர்ப்பின்மையையும் ஒரு காரணமாக சொல்லப்படுவதை நாம் அறிகிறோம். பெரும்பாலும் நடக்கக்கூடிய குற்றங்களில் அதிகமாக ஆண்களே ஈடுபடுகிறார்கள் என்கின்ற ஒரு தரவும் இருக்கிறது. இந்த குற்றங்களை குறித்து மக்கள் பேசுகிற போது இப்படித்தான் சொல்கிறார்கள்: வளர்க்கும் போதே ஒழுங்காக வளர்த்திருந்தா, ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்திருந்தால், அப்பொழுதே இந்த மாதிரியான நாகரிகங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருந்தால், பிற்காலத்திலே அவர்கள் சமூகத்திற்கு எதிரான குற்றவாளிகளாக மாற மாட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு பேச்சும் இருக்கிறது. அருமையான தோழர்களே, இந்த விஷயம் குறித்து இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாம் சில விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அருமையான தோழர்களே, பிள்ளைகளுடைய சீர்திருத்தம் என்பது ஒரு குடும்பத்திலிருந்து உருவாக வேண்டும். ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலையில் பிள்ளைகளுடைய சீர்திருத்தம் என்பது யதார்த்தமானதாகவே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை தருவது என்பது அவனுடைய கையில் வைத்திருக்கிறான். இருந்தாலும் கூட அதற்கு பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறையும் முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இன்னைக்கு நாட்டில் சிறார் குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. 2019 வந்த ஒரு புள்ளி விவரப்படி நாடு முழுக்க பதிவாகக்கூடிய குற்றங்களில் 7.5% சிறார்கள் செய்யக்கூடியது என்று ஒரு தகவல் இருக்கிறது. 1000 குற்றங்கள் பதிவானால் 75 குற்றங்கள் குழந்தைகள் செய்வது, சிறுவர்கள் செய்வது. அதிலேயும் குறிப்பாக அந்த சிறுவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்றங்களில் 70% 16க்கும் 18க்கும் இடைப்பட்டுள்ள அந்த வயதினர்களால் செய்யப்படக்கூடிய குற்றம் என்றும் ஒரு தகவல் நமக்கு சொல்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் தோழர்களே, 2012 நிர்பயா என்கின்ற ஒரு வழக்கு ஒன்று நடந்தது. அந்த பெண் வல்லுறவில் 6 பேர் குற்றவாளிகளாக இருந்தார்கள். அந்த 6 பேரில் ஒருவர் 18 வயதிற்கும் குறைவானவர் என்கின்ற ஒரு பேச்சு இருந்ததை நாம் இங்கே மறந்துவிட முடியாது. இதே மாதிரி 18 வயதுக்கும் குறைவாக குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களை பற்றி
அடிக்கடி தகவல் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 2022 புள்ளி விவரப்படி கிட்டத்தட்ட நாடு முழுக்க 30,555 குற்ற வழக்குகள் பதிவாகியிருப்பதை நாம் பார்க்கிறோம். சிறார்கள் செய்யக்கூடிய குற்றங்கள். ஆக இந்த மாதிரி சிறு பிள்ளையிலேயே குற்றம் செய்யக்கூடிய அந்த உணர்வும் அந்த சிந்தனையும் அப்படிப்பட்ட நடத்தையும் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால், பெரும்பாலும் பெற்றோர்களிடமிருந்து தூரமாக இருக்கக்கூடிய, பெற்றோர்களுடைய கவனிப்பிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பிள்ளைகளிடமிருந்து தான் இப்படிப்பட்ட குற்றச் செயல்கள் நடக்கின்றன என்றும் நமக்கு புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அருமையான தோழர்களே, அதனால்தான் இஸ்லாம் என்பது பிள்ளைகளுடைய சீர்திருத்தம் விஷயத்தில் பெற்றோருக்கு அதிகமான கவனம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதிலேயும் குறிப்பாக தோழர்களே, பிள்ளை பிறப்பதற்கு முன்பே பிறக்கும் குழந்தைகள் சாலிகாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட துஆ செய்ய சொல்லி மார்க்கம் சொல்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் என்ற செய்தி நமக்கு தெரியும். அப்போ அல்லாஹ்ட்ட அவங்க என்ன துஆ செஞ்சாங்க? இறைவா எனக்கு குழந்தையை கொடுன்னு மட்டும் கேட்கல, ரப்பி ஹபுலி மினஸ் சாலிஹீன், இந்த வார்த்தையை கவனிக்கணும். இறைவா எனக்கு சாலிகான குழந்தையை, வெறும் குழந்தையை கொடுன்னு கேட்கல, சாலிகான குழந்தையை கொடுன்னு கேட்டாங்க. அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நீண்ட நாள் குழந்தை கிடையாது. அவங்க சொல்றாங்க, ரப்பி இன்னி வஹனல் ஆதுமு மின்னி வஸ்தாலர் ரஸு ஷைபன், நரம்பல் எனக்கு எலும்பெல்லாம் பலவீனமாகிவிட்டது, தலையில் நரமுடி வந்துருச்சு, நான் கிட்டத்தட்ட முதுமை பருவத்தைக்கு வந்து விட்டேன், ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இறைவா எனக்கு நீ குழந்தையை தர வேண்டும். ஃபஹபுலி மில்லதுன்க வலியன் எரிசுனி வயரிசு மின் ஆலி யாக்கூப், இப்படி துஆ செய்கிறாங்க அவங்க. எனக்கு ஒரு குழந்தையை கொடு, அந்த குழந்தை எனக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் வாரிசாக வர வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், நபிமார்கள் விட்டு விட்டு போன சொத்துக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வாரிசு கிடையாது. அப்படின்னா எனக்கு வாரிசு அப்படின்னு ஒரு நபி கேட்டால் என்ன அர்த்தம்? என்னுடைய கல்விக்கு, என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய நன்னடத்தைக்கு வாரிசு என்று பொருள். அப்போ எனக்கும் வாரிசாக, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துக்கும் வாரிசாக என்று சொன்னால், எங்களுடைய நற்பண்புகளுக்கும் நல்லொழுக்கத்திற்கும் நல்லறிவுக்கும் வாரிசாக செல்லக்கூடிய ஒரு குழந்தையை தா என்று அவர்கள் கேட்டார். வெறும் குழந்தையைத்தான் கேட்கல. அருமையான தோழர்களே, நாம் இங்கே கவனிக்க வேண்டும். நபிமார்களுக்கு நீண்ட வயதானதற்கு பிறகு அவர்கள் குழந்தைகளை கேட்ட அந்த வரலாற்றை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்வதன் மூலமாக, இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் ஒரு பாடத்தை நமக்கு எடுக்கிறான். என்ன பாடம் அது? அல்லாஹ்விடத்தில் குழந்தையை கேட்கக்கூடாது, சாலிகான குழந்தையை கேட்க வேண்டும், நன்னடத்தை உள்ள குழந்தையை கேட்க வேண்டும், நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் தஆலா இதில் நமக்கு வைக்கிறான். அருமையான தோழர்களே, திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நல்லோர்கள் எப்படி துஆ செய்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். நல்லோர்கள், சாலிகானவர்கள் எப்படி துஆ செய்வாங்க? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அவங்க எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால், எங்களுடைய மனைவிமார்களிடமிருந்தும் எங்களுடைய வழித்தோன்றர்களிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா என்று கேட்பார்கள். கண் குளிர்ச்சியான குழந்தைகளை எங்களுக்கு தா என்று கேட்பார்கள். அப்போ பிள்ளையை மட்டும் கேட்கறதல்ல, பிள்ளைகள் நன்னடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலனுள்ள குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று தான் கேட்க வேண்டும். அதுவும் அப்படி கேட்கறதுங்கிறது எப்போ, நாமெல்லாம் எப்போ கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பெரும்பாலும் நமக்கு முன்னால் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம சொல் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நாம் சொன்ன மாதிரி படிக்கலை, நாம் சொன்ன மாதிரி நடந்துக்கிறல, சேட்டை பண்ணுறான், குறும்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். என் புள்ள எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கான், நான் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம நினைச்சு அல்லாஹ்ட்ட கேட்போம். பிள்ளைகளுடைய நடத்தை சீர்கெட்டதற்கு பிறகு துஆ செய்வதல்ல. எப்போ துஆ செய்யணுமா? நபிமார்களுடைய வரலாறு நமக்கு என்ன சொல்லுது? அதாவது கருவுறுவதற்கு முன்னாலேயே துஆ செய்ய வேண்டும் என்று, தந்தைகளின் முதுகுத்தண்டுகளில் இருக்கும் போதே துஆ செய்ய வேண்டும். அப்பவே அந்த
குழந்தை சாலிகான குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்த அக்கறை என்ன செய்ய வேண்டும், வந்துவிட வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அருமையான தோழர்களே, அப்போ ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவரும் துஆ செய்ததை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி எப்போ துஆ செய்ய சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், கருவுறுவதற்கு முன்னாலேயே துஆ செய்ய சொல்லி நமக்கு இந்த வசனங்களின் மூலமாக வலியுறுத்துகிறான். அது மட்டுமல்ல தோழர்களே, இப்படி துஆ செஞ்சதுனால அல்லாஹ் என்ன விளைவை ஏற்படுத்தினான் என்பதையும் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். சாலிகான குழந்தையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா? அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த அந்த குழந்தையை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம் என்று சொல்றாங்க. சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை நாம் கொடுத்தோம். வெறும் சாலிகானதான் அவங்க கேட்டாங்க. அந்த சாலிகளையே கூடுதல் சாஹியத்துள்ள, கூடுதல் சீர்திருத்தம் உள்ள, சகிப்புத்தன்மை உள்ள ஒரு குழந்தையை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட குழந்தையை கேட்டாங்க? எனக்கும் என்னுடைய நபிமார் குடும்பத்திற்கும் வாரிசாக வரக்கூடியன்னு கேட்டாங்க. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த குழந்தையை பற்றி சொல்கிற போது இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்மு, அல்லாஹ் சொல்கிறான் அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நான் யஹ்யா என்கின்ற குழந்தையை நற்செய்தியாக கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட முறையில் நான் கொடுக்கிறேன்? முஸத்திகம் பிகலிமத்தின் மினல்லாஹ். அந்த குழந்தை அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார், நம்பக்கூடியவராக இருப்பார். வஸய்யிதன், தலைவராக இருப்பார். வஹசூரன் வநபிய்யம் மினஸ் சாலிஹீன், கட்டுப்பாடு உள்ளவராக இருப்பார். சாலிஹீன்களில் ஒருவராக இருப்பார், நபியாகவும் இருப்பார் என்று அல்லாஹ் சொன்னார். அவங்க கேட்டது எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் வாரிசாக வரக்கூடிய அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயங்களை சேர்த்து கொடுக்குறான் பாருங்க. அல்லாஹ் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார், நபியாக இருப்பார், கட்டுப்பாடு உள்ளவராக இருப்பார், நபியாக நல்லவர்களில் ஒருவராக இருப்பார் என்று அவங்க கேட்டதை விட கூடுதலாக அல்லாஹ் கொடுக்கிறார். அருமையான தோழர்களே, அப்போ நாம குழந்தைகளுடைய அவங்களுடைய சீர்திருத்தத்தை பற்றி எப்பொழுது கவலைப்பட வேண்டும்? கருவுறுவதற்கு முன்னாலேயே, தந்தையின் முதுகுத்தண்டில் இருக்கும் போதே கவலைப்பட வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரபலமான ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்ன அஹதக்கும் அராத அன் யஸிய அஹ்லஹு, உங்களில் ஒருவர் மனைவியிடம் தாம்பத்திய உறவு கொள்வதற்கு நாடினால், அவர்களிடத்தில் செல்வதற்கு நாடினால், அப்போ அவர் என்ன செய்யணும்? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இறைவா, எங்களை விட்டும் ஷைத்தானை அகற்றிவிடு, எங்களுக்கு நீ வழங்கக்கூடிய குழந்தை பாக்கியத்திலிருந்து இருந்தும் இந்த ஷைத்தானை அகற்றிவிடு, அந்த குழந்தையிடமிருந்தும் ஷைத்தானை அகற்றிவிடு என்று ஒருவர் கேட்பாரேயானால், அன்றைய இரவில் அவர்களுக்கு இடையில் அல்லாஹ் குழந்தையை விதியில் தீர்மானித்திருந்தால், லம் யதுர்ருஹு ஷைத்தானுன் அபதா, ஒருபோதும் அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டவே முடியாது, அந்த குழந்தைக்கு ஷைத்தான் இடைஞ்சல் செய்யவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும், குழந்தை கணவன் மனைவியாகத்தான் இருக்கிறார்கள், குழந்தையெல்லாம் உருவாகலை. அதற்கு முன்னாலே என்ன செய்ய வேண்டும்? அந்த குழந்தையினுடைய எதிர்கால நன்மையை பற்றி யோசிக்க வேண்டும், அவர்களுடைய நன்னடத்தையை பற்றி யோசிக்க வேண்டும், அவர்கள் வாழுகிற போது ஷைத்தானின் தீண்டுதல் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை குறித்து யோசிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சுட்டி காட்டுகிறார்கள். இதில் என்ன பெரிய விஷயம்னா, முதல் இரவு நேரத்தில் மட்டும்தான் இதை ஓதிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும். நிறைய பேர் அப்படி தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இது அப்படி அல்ல. ஒவ்வொரு முறையும் தாம்பத்திய உறவுக்காக செல்கிற போது இந்த துவாவை ஓதிக்கொள்ள சொல்லி சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் பிறக்கின்ற குழந்தையின் எதிர்காலம் ஷைத்தானுடைய கையில் போகாமல் தடுக்கப்படும் என்பதற்கு இந்த துவா மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போது தந்தையின் முதுகுத்தண்டில் இருக்கும் போதே என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி துவா செய்ய வேண்டும். அடுத்து கருவுற்று இருக்கக்கூடிய காலத்திலேயும் அவர்களுக்காக துவா செய்வது. அல்லாஹ் அதை பற்றியும் திருக்குர்ஆனில் பேசுகிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இம்ரான் அவர்களுடைய மனைவி, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அவங்க அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. அன்னைக்கு பைத்துல் மக்திஸுக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது பாருங்க, அந்த பள்ளிவாசலுக்கு
தங்களுடைய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை கொண்டு போய் நேர்த்தி செய்து விட்டு விடுவார்கள். அந்த பள்ளிவாசலுடைய பணியாளர்களாக விட்டு விடுவார்கள். அதை மிகப்பெரிய நன்மையாகவும் மிகப்பெரிய மரியாதையாகவும் அவர்கள் கருதி வந்தார்கள். இந்த நேரத்தில் தான் இம்ரான் அவர்களுடைய மனைவி, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், கருவுற்றிருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, நான் என்னுடைய வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய இந்த கரு, நான் இதை இறைவா உனக்காக பள்ளிவாசலுக்கு நேர்த்தி விடுவதற்காக நான் நினைத்திருக்கிறேன், நேர்த்தி செய்து கொண்டிருக்கிறேன். ஃபதகப்பல் மின்னி, இறைவா என்னிடத்திலிருந்து இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். வழமை போல அவர்கள் ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், அந்த ஆண் குழந்தை பள்ளிவாசலுக்கு பணிக்காக வேண்டி நேர்த்திக்கடனாக விடப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க துவா செய்கிறாங்க. உண்மையான தோழர்கள், அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம். ஆனால் அதுக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா வதாத்துஹா காலத் ரப்பி இன்னி வதாத்துஹா உன்சா. நம்ம குழந்தை பெற்றுட்டு இருக்கிறாங்க, அது யதார்த்தமாக பொம்பளை பிள்ளையா போச்சு. ஆம்பளை பிள்ளையா பிறந்தா பள்ளிவாசலுக்கெல்லாம் அதை செய்வேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் பொம்பளை பிள்ளையா போச்சு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிள்ளை பிறக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய திட்டம் இல்லையா, அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் குழந்தை வந்து பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. இப்போ அல்லாஹ் சொன்னா, ஒலைசத் ஸக்கருக்கல் உன்சா, நீங்கள் எதிர்பார்த்த ஆம்பளை பிள்ளையை போல கிடையாது இந்த பொம்பளை பிள்ளை, அதை விட மிகச் சிறந்தது. நீங்க எதிர்பார்த்தது சாதாரண ஒரு பிள்ளைய, ஆனால் நான் உங்களுக்கு தந்த இந்த பெண் குழந்தை இருக்கிறதே, நீங்கள் எதிர்பார்த்த ஆணை விட மிகச் சிறந்தது, அதை போன்றது அல்ல, அதை விட மிகச் சிறந்தது என்று சொன்னாங்க. அதனால தான் அந்த பிறந்த குழந்தையினுடைய வயிற்றிலிருந்து தான் அற்புதமான முறையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா இன்னும் அற்புதமாக வானத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் தான் மறுமையினுடைய அடையாளமாக மீண்டும் இந்த பூமிக்கு வர இருக்கிறார்கள். அப்போ அவங்கள கருவுறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அந்த குழந்தைக்கு கொடுத்திருந்தாங்க. இங்கே நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் போதும் என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி, அவர்களுடைய எதிர்கால நன்மைகளுக்காக வேண்டி, சீர்திருத்தத்திற்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அருமையான தோழர்களே, சரி, இவங்க துவா செஞ்சாங்க இல்லையா, அதுக்கு பிறகு தான் அவங்க துவா செஞ்சாங்க, இன்னி உஈதுஹா பிக்க வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவா, நான் இந்த பெண் குழந்தையையும் இந்த பெண் குழந்தையிலிருந்து பிறக்கக்கூடிய சந்ததிகளையும் இவர்களுடைய சந்ததிகளையும் ஷைத்தானுடைய தீண்டுதல்களிலிருந்து பாதுகாக்குமாறு ஒரு இடத்தில் கோருகிறேன் என்று துவா செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். அதனாலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அழகான முறையில் வளர்த்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. வாம்பத்தஹா நபாத்தன் ஹசனன். அவர்களுக்கு பொறுப்பாக அவர்களுடைய சாட்சி கணவர் சின்ன பாப்பா அவங்களே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பொறுப்பேற்க வைத்தார். அல்லாஹு தஆலா தான் அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு எவ்வளவு பொறுப்பெடுத்துக் கொண்டான் என்பதை குர்ஆன் சொல்கிற போது இப்படி சொல்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னால் சில நேரங்களில் பழங்கள் இருக்குமா, என்ன பழம் இருக்குன்னா அந்த சீசனில் கிடைக்காத பழங்கள் இருக்குமா, அந்த சீசனில் அந்த ஏரியாவில் கிடைக்காத பழங்கள் அங்கே இருக்குமா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வந்து பொறுப்பாளர். அவங்க கேட்பாங்களாம், அன்னாலைக்கு ஹாதா, இந்த பழம் உங்களுக்கு எங்கிருந்து கிடச்சி சொல்லுவாங்களாம், மின் ஐந்தில்லா, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறந்த குழந்தையாக அல்லாஹ் தஆலா மாற்றினான். இந்த மாற்றுதலுக்கு பிறகு என்ன இருந்தது, இந்த மாற்றலுக்கு பின்னணியில் என்ன இருந்தது என்று சொன்னால், அவர்களுடைய தாயார் இம்ரானுடைய மனைவி அவர்களுடைய துஆ இருந்தது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டது. அப்போ கருவுறுவதற்கு முன்பே துஆ செய்வது, வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் போதும் துஆ செய்வது, நமக்கெல்லாம் அந்த சிந்தனையே வர்றதில்லை பெரும்பாலும். அதற்கு பிறகு குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகும் குழந்தைக்காக துஆ செய்வது, அதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரின் துஆவே பெற்றெடுத்ததற்கு பின்னால் செய்யப்பட்ட துஆ தான். அது அல்லாமல் நல்லவர்களுடைய துஆவை வாங்குவதற்காகவும் சஹாபாக்கள் அதிகமான முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சகோதரி, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆம்பளை குழந்தை. மதீனாவில் வந்து பிறந்த முதலாவது குழந்தை அந்த குழந்தை தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அந்த குழந்தையை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த அம்மா தூக்கிட்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் அந்த குழந்தையை வைக்கிறாங்க, வச்சு துஆ செய்ய சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து அதை கொஞ்சம் போல் பிச்சு கையில் வச்சு நல்லா நசுக்கி வாயில் போட்டு லேசாக புதப்பி எடுத்து அந்த பிள்ளையினுடைய மேல் முரசில் இப்படி ஒட்டி விட்டாங்க. அந்த அந்த பேரிச்சம்பழத்தை அப்படியே பிச்சு கொடுத்தோம்னா சமயத்தில் பிள்ளைகளுக்கு பிறந்த குழந்தை மூச்சு அடைப்பு வந்துடும். அதனால் அதை நல்லா நசுக்கி
வாயில் போட்டு அவர்கள் முபாரக்கான எச்சிலையும் சேர்த்து அதை நல்லா எடுத்து அவர்கள் அந்த குழந்தையினுடைய மேல் முரசில் அப்படி லேச தடவி விட்டாங்க. அதை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுச்சு அந்த குழந்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்காக துஆ செய்தார்கள். அந்த குழந்தையினுடைய எதிர்கால வாழ்க்கை அபிவிருத்தியாக இருப்பதற்கும் துஆ செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ரமையான தோழர்களே, இங்கே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள, அதே மாதிரி குழந்தைகளுக்கு தினந்தோறும் ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து பாதுகாப்பு கோர சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார். நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்னு தெரியல. ஆனால் பிள்ளைகளுக்காக அடிக்கடி ஷைத்தானுடைய தீண்டுதல்களிலிருந்து பாதுகாப்பு கோர சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். தங்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்களாம், ஒஈதுக்குமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்று சொல்வார்கள். அல்லாஹ்வினுடைய நிறைவான வாசகங்களை கொண்டு, அல்லாஹ்வுடைய நிறைவான வாசகங்களை கொண்டு உங்களுக்காக நான் பாதுகாப்பு கேட்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன். மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா, எல்லா ஷைத்தான்களிடமும், மனித ஷைத்தான்களிடமிருந்தும் ஜின் ஷைத்தான்களிடமிருந்தும் பாதுகாப்பு கேட்கிறேன். வஹாம்மத்தின் விஷதஞ்சுகளிடத்திலிருந்தும் பாதுகாப்பு கேட்கிறேன். ஒமின் குல்லி ஐனின் லாம்மா, கேடு செய்யும் கண் திருஷ்டிகளிலிருந்தும் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவீத், அதாவது பாதுகாப்பு தேடி அந்த துஆவை சொல்வார்கள். சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், இதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்படி அவங்க பாதுகாப்பு தேடுவாங்க என்று சொல்லிவிட்டு இப்படி சொல்வாங்க. தோழர்களே, இதெல்லாம் பிள்ளைகளுடைய எதிர்கால நல்வாழ்க்கை, அவர்களுடைய சீர்திருத்தமான வாழ்க்கைக்கான வழிகாட்டல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இன்றைக்கு சிறார்களுடைய குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னா, இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களில் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் கிடையாது. அது இந்த மாதிரியான சீர்திருத்த அம்சங்கள் பெற்ற பிள்ளைகள் கிடையாதவர்கள். அதனால தான் இப்படி சமூகத்திற்கு பாரமாக, சமூகத்திற்கு விரோதமாக மாறி போய்விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா பிறக்கிறதுக்கு முன்னே துஆ செய்ய சொல்கிறான், வயிற்றில் இருக்கும்போது துஆ செய்ய சொல்லி வழிகாட்டுறான். அதே போல் பிறந்ததற்கு பிறகும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கோரி துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுறான். வெறும் மார்க்க ரீதியான விஷயங்களுக்கும் மறுமை ரீதியான விஷயங்களுக்கும் மட்டும் துஆ செய்கிறதல்ல, இந்த உலக வாழ்க்கையினுடைய விருத்திக்கும் சேர்த்து துஆ செய்வது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக துஆ செஞ்சாங்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். இறைவா, விவசாயமே இல்லாத இந்த பூமியிலே உன்னுடைய மரியாதைக்குரிய ஆலயத்திற்கு பக்கத்தில், இல்லத்திற்கு பக்கத்தில் நான் இவர்களை குடி வைக்கிறேன். மக்காவை சொல்றாங்க, அங்கே விவசாயமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல உன் வீட்டுக்கு பக்கத்தில் நான் குடி வைக்கிறேன், காபாவுக்கு பக்கத்தில் குடி வைக்கிறேன். ரப்பனா ஃபஜால் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களுடைய இதயத்தை இவர்கள் வாழ் இறைவா நீ ஈர்ப்பாயாக, இவங்களை தன்னந்தனியாக இந்த பூமியில் விட்டுறாத. அன்னைக்கு அவங்க விட்டுட்டு போகும்போது அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்னாங்க, அவங்களுடைய மனைவி ஹாஜர் அம்மா நின்னாங்க, சின்ன கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், 3 பேர் தான் இருந்தாங்க, வேறு யாரும் கிடையாது. அதனையும் விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அவங்க துஆ செய்கிறாங்க, என் பிள்ளைகளை நாங்கள் விட்டுட்டு போகிறேன் இறைவா, மக்களுடைய இதயத்தை இவர்கள் பால் ஈர்ப்பாயாக, இவங்களை தன்னந்தனியாக விட்டுறாத, இவங்க குடும்பம் கோத்திரத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு கொடுங்க, அபிவிருத்தியாக வாழக்கூடிய வாய்ப்பை கொடு. ஒரு சுக்குஹும் மின சமராத்தி, இவர்களுக்கு நிறைய கனிவர்க்கங்களை கொடு என்று துஆ செஞ்சாங்க. உலக ரீதியிலான அந்த துஆவை தான் இதை சுட்டி காட்டுகிறது. அப்போ எனவே தோழர்களே, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, அவர்களுடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அபிவிருத்தியாக இருப்பதற்கும் சேர்த்து துஆ செய்யக்கூடிய அந்த வழிகாட்டலை அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறான். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்காக துஆ செய்ய சொல்லி நமக்கு வழிகாட்டல் இருக்கிறது. பிறப்பதற்கு முன்பே, கருவுற்றிருக்கும் போதும், பிறந்ததற்கு பிறகும் துஆ செய்ய சொல்லி நமக்கு வழிகாட்டல் இருக்கிறது. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு எதிராக தயவு செய்து துஆ செய்து விடக்கூடாது. சில நேரங்களில் நாம் எரிச்சல் ஊட்டுகிறார்கள் என்பதற்காக வேண்டி பிள்ளைகள் விஷயத்தில் தவறான சாபத்தை விட்டு விடுகிறோம். அப்படி செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. எதிர்கால இழப்புக்கு அது நம்ம இட்டு சென்று விடும். எதிர்காலத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கிவிடும். தயவு செய்து பிள்ளைகளுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறத, பிள்ளைகளுக்கு எதிராக சாபம் விடுவதை தயவு செய்து நாம் தவிர்க்க வேண்டும். இன்னைக்கு சாதாரணமாக அது நடக்குது. நம்மள சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால், ஏதாவது பிரச்சனை வரும்போது பிள்ளைங்களை நாசமாக போகிறேன்னு சொல்லிடுறோம். ஒரு காலத்தில் பெரியவங்க இருந்தாங்க, கோபம் வரும்போது கூட நல்ல வார்த்தையை சொல்லி திட்டக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்துச்சு.
எனக்கு தெரிஞ்சு சில பெரிய மனிதர்கள், அதாவது வயசுக்கு வந்த சில அம்மாமார்கள் இருப்பாங்க, பாட்டிமார்கள், நல்லா இருந்துருவேன்னு சொல்லி திட்டுவாங்க. நல்லா இருந்துருவேன், அவனை எடுத்து வைக்க சொன்னேன், ஏன்டா எடுத்து வைக்காமல் இருந்தேன்னு கேட்பாங்க. நல்லா இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த வார்த்தையை திட்டுற வார்த்தையாக பயன்படுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு சில ஊர்களில் நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன், உன் தாலியை பிடிச்சி கெட்டுவேன் அப்படிம்பாங்க. தாலியை அறுத்துருவேன்னு சொல்லி சில இடத்துல திட்டுவாங்க. உன் தாலியை பிடிச்சி கெட்டுவேன்னு சொல்லி திட்டுற ஆட்கள் நான் பார்த்துருக்கிறேன். தாலி சமாச்சாரம் நமக்கு உடன்பாடு இல்லைங்கிறதா வேற விஷயம். ஆனால் நல்ல வார்த்தையாக திட்டுறது அப்படிங்கிற அந்த அந்த அம்சம் இருக்குது பாருங்க, ஒரு காலத்தில் முஸ்லீம் சமூகத்தில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை திட்டுறதோடு மட்டுமல்ல, சில நேரங்களில் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால் நம்முடைய பொருட்களையே திட்டி விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு சாபமிட்டுறாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சாபமிட்டுறாதீங்க, உங்களுடைய பொருட்களுக்கு எதிராகவும் நீங்கள் சாபமிட்டு விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சில நேரங்கள் நாம் என்ன செய்யறோம் தெரியுமா, 2 உதையில் நம்ம 2 வீலர் ஸ்டார்ட் ஆகலைன்னு உடனே என்ன நாசமாக போன வண்டி அப்படிங்கிறோம் இல்லையா? சில நேரங்களில் வீட்டில் ஃப்ரிட்ஜு வேலை செய்யலன்னு இந்த நாசமாக போன ஃப்ரிட்ஜுக்கு தான் வேலை அப்படின்னு வீட்டில் உள்ள அம்மா என்ன செய்வாங்க, அப்படி திறப்பாங்க. இந்த மாதிரியான இது விஷயங்களை கேள்விப்படுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக துஆ செய்யாதீர்கள், வலா ததுலு வலா அம்வாலிக்கும், உங்களுடைய பொருட்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். தோழர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 3 விஷயங்கள் இருக்குது, 3 துஆக்கள். அந்த துஆவை அல்லாஹ் தட்டவே மாட்டான், அல்லாஹ் ஒருபோதும் மறுக்கவே மாட்டான். 3 துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாசு தஅவாத்தின் முஸ்தஜாபாத்துன் லா ஷக்க ஃபீஹின்ன. 3 துஆக்களை அல்லாஹ் ஒருபோதும் தவிர்க்கவே மாட்டான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு துஆ தஅவத்துல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்ட ஒரு துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநீதி இழைக்கப்பட்ட ஒரு துஆவுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது, உடனே போயிடும். அநீதி இழைக்கப்பட்டவர் முஸ்லீமாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் முஸ்லீமாக இருந்தால் கூட அவர் அநீதி இழைக்கப்பட்டால் கடவுளேன்னு சொல்லி அவர் வார்த்தையை சொன்னார்னு வச்சுக்கங்க, அல்லாஹ்விடத்தில் அந்த துஆ அங்கீகரிக்கப்படும். 1. 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவத்துல் முசாஃபிர், பயணத்தில் இருப்பவருடைய துஆ. பயணம் எவ்வளவுதான் லக்ஸரியாக அமைஞ்சா கூட, ஏசி ஃபஸ்ட் கிளாஸு அல்லது கப்பலில் குரூஸ் கப்பல்லையே போனால் கூட, நல்ல எந்த விதமான சிரமம் இல்லாத ஒரு பயணத்தில் போனால் கூட அங்கேயும் நம்முடைய சில தவிர்க்க முடியாத சங்கடங்கள் இருக்கும். அதனால் பயணியின் மீது அல்லாஹ் இறக்கப்படுகிறான். அவர்கள் செய்யக்கூடிய துஆவுக்கும் அல்லாஹ்ட்ட உடனடியாக அங்கீகாரம் இருக்கிறது. 3வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஅவத்துல் வாலிதி லி வலதிஹி, ஒரு தந்தை, ஒரு பெற்றோர் பிள்ளைக்காக செய்யக்கூடிய துஆ. இன்னொரு அறிவிப்பு ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, தஅவத்துல் வாலிதி அலா வலதிஹி, பெற்றோர் தம்முடைய பிள்ளைக்கு எதிராக செய்யக்கூடிய துஆன்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்படும். அதனால் தயவுசெய்து பிள்ளைகளுக்கு எதிராக துஆ செஞ்சிடாதீங்க. ஒரு வரலாற்று குறிப்பை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அல்லாமா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார்கள். அவங்களுடைய திருக்குர்ஆன் விளக்க உரை கஷ்ஷாஃப் அப்படின்னு பேர். ஒரு பெரிய அறிஞர், அவர் பெரிய அறிஞர். இஸ்லாமிய இலக்கியம் இருக்குது பாருங்க, குர்ஆனுடைய இலக்கியத்தை வெளிக்கொண்டு வருகிற வகையில் அவர் அந்த குர்ஆனுடைய விரிவுரை எழுதிய ஒரு மனிதர், ஒரு பெருமனிதர். ஆனால் அவருக்கு ஒரு கால் கிடையாது, அவருக்கு. பிற்காலத்தில் அவங்கள்ட்ட கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு கால் இல்லையே, இந்த கால் எப்படி இல்லாமல் போச்சு, அதுக்கு பின்னணியை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாங்க. அல்லாமா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சிட்டுக்குருவியை பிடித்து விளையாடி கொண்டிருந்தேன். அதை சில பிள்ளைங்க மீன் வச்சுருப்பாங்க, சில பிள்ளைங்க ஏதாவது கோழி குஞ்செல்லாம் வச்சுருப்போங்களே, அதே மாதிரி சிட்டுக்குருவியை நான் எடுத்து வைத்திருந்தேன். அதோடு நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன். அதை நான் அதனுடைய காலில் ஒரு சின்ன நூலை கட்டி எப்போதும் என் பக்கத்திலே பிடிச்சி வச்சுருப்பேன். ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவி பறந்து வெளியே போவதற்கு முயற்சித்தது, போய் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிருச்சு. அதை அங்கிருந்து எடுக்கணும். நான் போய் எழுந்து எடுப்பதற்கு சோம்பல் பட்டு கொண்டு இருந்த இடத்திலிருந்தே அந்த கயிற்றை பிடித்து இப்படி இழுத்தேன். அப்படி இழுத்ததில் அதனுடைய கால் ஒடிந்து வந்துவிட்டேன். என்னுடைய தாய் இதை பார்த்து விட்டார். பார்த்துவிட்டு அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு சின்ன உயிர் எவ்வளவு துடித்திருக்கும் அது, ஒரு கால் இழந்த உடனே. என்னுடைய தாயால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே சொன்னாங்க, கதா அல்லாஹு ரிஜ்லக கமா கதஅத ரிஜ்லஹு, அந்த சிட்டுக்குருவியின் காலையை நீ உடைத்ததை போல, வெட்டியதை போல உன்னுடைய காலை அல்லாஹ் வெட்டட்டும் துஆ செஞ்சாங்க.
நான் பிற்காலத்தில் பெரியவனாக ஆகி கல்வியை தேடி பயணம் போய் கொண்டிருக்கும் போது புகாராங்கிற நகரத்துக்கு போன இடத்துல நான் போய் கொண்டிருந்த அந்த வாகனத்திலிருந்து தவறி கீழே விழுந்து விட்டேன். என்னுடைய கால் உடைந்து விட்டது. பரிசோதித்த மருத்துவர்கள் காலை எடுத்தாகணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒட்ட வைக்கலாம் முடியாது, காலை எடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா அழுகி போயிடும்ட்டாங்க. அதனால் என்னுடைய கால் எடுக்கப்பட்டது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த அம்மா துவா செஞ்சாங்கல்ல, அந்த சிட்டுக்குருவியின் காலை நீ வெட்டியதை போல உன்னுடைய காலை எல்லாம் வெட்டட்டும் துவா செஞ்சாங்களே, மனசார செஞ்சுருப்பாங்களா? அவங்க மனப்பூர்வமாக புள்ள கால் நாசமாக போகணுன்னு செஞ்சுருப்பாங்க. அவங்க அந்த நோக்கத்தில் செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த நோக்கத்தில் செய்யாத அந்த துவாவுக்கே இவ்வளவு பலன் இருக்கிறது என்று சொன்னால், இப்படி பறிக்கும் என்று சொன்னால், தோழர்களே, சாதாரணமாக பிள்ளைகளுக்கு எதிராக நாம் செய்கின்ற துவா என்பது அவர்களுடைய எதிர்காலத்தை பாதித்துவிடும். எனவே அருமையான தோழர்களே, இந்த அளவோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். பிள்ளைகளுடைய எதிர்கால நன்மையை கருதி நாம் அதிகமாக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பிறப்பதற்கு முன்பே, கருவுற்றிருக்கிற காலத்திலிருந்து, அதே போல குழந்தை பிறந்ததற்கு பிறகும் அவர்களுடைய நலனுக்காக துவா செய்ய வேண்டும். தவிர அவர்களுக்கு எதிராக ஒருபோதும் நாம் நம்மை தெரியாமல் கூட இந்த சாபமிட்ட வார்த்தைகளை பயன்படுத்திவிடக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இப்படிப்பட்ட துஆக்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு நல்ல சந்ததிகளை அல்லாஹ் கொடுத்துள்ள புரிவானாக. அந்த சந்ததிகளின் மூலமாக இந்த நாட்டில் அல்லாஹு தஆலா நல்ல வளங்களையும் நல்ல முன்மாதிரிகளையும் ஏற்படுத்தி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.